ஹலோ ஆல் வணக்கம். பீடாக் வெல்கம் டு தி ஷோ. ஐபிஎல் வந்து எல்லா டீமும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், 10 டீமுமே. அடுத்தது வந்து யார் குவாலிஃபை ஆவாங்க, யார் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு பேசுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, ஒரு ஒரு டீமா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு நானும் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். ஆரம்பிக்கலாம் பீடாக், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ குவிக்கா வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த குவிக்கா வந்து எந்தெந்த டீம் சான்ஸ் பொட்டன்ஷியலா இருக்கு இல்லைன்றத சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட போறோம். அவங்க வந்து தே காட் அன் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப். தட் இஸ் பிரப்சிம்ரன் சிங், இங்கிலீஷ், ஐயர், சஷாங்க் சிங், மார்க் ஸ்டாய்னிஸ், நேயல் வதேரா, கிளென் மேக்ஸ்வெல். பட் அவங்க எங்க மாட்டிப்பாங்க அப்படின்னா, ஏர்லியா ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. மார்க்கோ ஆன்சன், ஹர்ஷதீப் சிங் ஒருத்தர் கையில தான் இருக்கு. அவர் விட்டுட்டாருன்னா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஹலோட மிடில் ஓவர்ஸ். சஹல் நீட்ஸ் தட் சப்போர்ட் ஃப்ரம் சம்மன் அதர் ஸ்பின்னர் விச் ஹி ஹேட், தட் இஸ் அஸ்வினி, ஹர்ப்ரீத் பிராரு. அதனால போலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்கோ அப்படின்றது ஒரு இது. கிளென் மேக்ஸ்வெல் ஹஸ் பீன் ஹேவிங் அ pretty ordinary IPL இந்த லாஸ்ட் 3 years. இப்ப இந்த பழைய மேக்ஸ்வெலா வருவாரா தெரியாது உங்களுக்கு. ஜாஷ் இங்கிலீஷ் they are going to promote, they might open the batting with him. இஸ் அ வெரி குட் டேலண்ட். அவர் ஹேஸ் டு கோ பிளேசஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பர்ஃபார்ம் பண்ணுவாரா தெரியாது. ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 3, இஸ் கோயிங் டு கேப்டன் நியூ சைடு. எப்படி போகும்னு தெரியாது. நல்லா இருக்கு டீம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி இவங்க பத்தாவது வந்து இடம்னு சொல்றீங்க. மிஸ் அவுட் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டீம் நான் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துடுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், வி ஆல்ரெடி ரிஃப்ளெக்டட் அபவுட் தட் தே டோன்ட் ஹேவ் த பவர் ஹிட்டிங் இன் த டாப் 7 கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ்ன்னு. ஆனா வந்து ஒரு ஸ்பின் ட்ரையோ வச்சிருக்காங்க. அஸ்வின், நூர் அகமது அண்ட் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு. கலீல் அகமது இஸ் ஆல்சோ ஏ குட் போலர். அவருக்கு பேக்கப் அந்த குரு ஜப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி இருக்காங்க. மத்திஷா பத்திரனா வில் பி டெட்லி ஃப்ரம் ஓவர் நம்பர் 10 to 20 இன் சென்னைங்கும் போது 7ல 5 மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 தான் ஜெயிக்கணும்ன்றதுனால ஐ சி த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹவ் காட் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் இட் டு பிளே ஆஃப்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெர்த் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸெல்லாம் நம்மதா. அதாவது எப்படின்னா அந்த டீமை பார்த்தா பயப்படுறபடியாவும் இல்லை, வீக்காவும் தெரியல. ஓரளவுக்கு பெங்களூர் அட்டாக் அந்த ப்ளீடிங்க போலிங்கை வச்சு எப்படி கவர் பண்றது அப்படின்னு ஒரு டீசெண்டா பண்ணியிருக்காங்க. ஏன்னா புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட் அண்ட் யாஷ் தயால் வில் பி ஐடியல் in that condition bowling fuller lens. ரசிக் தர் has shown lot of promise. திருப்பவும் அந்த ஸ்பின்னில் கொஞ்சம் அடி வாங்குவாங்க. குருணால் பாண்டியா ஹாஸ் டு டேக் த லீட் ரோல். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பின்னர் ஹாஸ் டு பி ஸ்வப்னில் சிங் ஆர் சுயாஷ் சர்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டன் கேன் ஆல்சோ டெக்னிக்கலி போல் 2 or 3 overs. பேட்டிங் அப்புறம் என்ன வந்து பீடாக், எப்படி அடி வாங்குவாங்க? குரூனல் பாண்டியாலாம் அது நீங்க தானே சொன்னீங்க, 4 ஓவர் 25 போட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்துட்டு லிவிங்ஸ்டோன் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பேலன்ஸ் வந்து ஸ்பின் வீக்கா இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கவர் ஆன மாதிரி இருக்கு. பேட்டிங் லுக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ். தட் இஸ் பில்சால், கோலி, பட்டிதர், லிவிங்ஸ்டன். உங்களுக்கு வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடுவேன்னு சொன்னா ஆடுவாங்களா என்னன்னு தெரியல. ஈவன் தென் ஜித்தேஷ் சர்மா, குணால் பாண்டியாங்கும் போது இந்த தடவை டீம் பாக்குறதுக்கு அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த கேஜிஎஃப் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்துல நான் இருந்த போது ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி, அதுக்கப்புறம் கிறிஸ் கெயில்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வேற மாதிரி ஒரு வியூகோ எடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம், எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தே மைட் பி சக்சஸ்ஃபுல் இயர். அதனால அவங்களுக்கும் ஒரு பிளே ஆஃப் பர்த் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ், இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் கொஸ்டின் மார்க்கு. ஜேக் பிரேசர் டெக்கர்கா, பாப் டூ பிளஸியா ஓப்பனிங். கேப்டன்சி கேஎல் ராகுல் பண்ண போறாரா இல்ல வேற யார் பண்ண போறாரு? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹாரி ப்ரூக்கு ஒரு ஐபிஎல் அந்த டிமனை மண்டேல வச்சுட்டே வருவாரு. கேன் இ ரைஸ் அப் டு தி ஒகேஷன் தெரியல. ஸ்டப்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா ஷோட் லாட் ஆஃப் ப்ராமிஸ். கேன் இ கம் அப் வித் சேம் கேமியோஸ் அகைன் ஃபாலோட் பை அக்ஷர் பட்டேல். போலிங் வந்து பொட்டன்டா இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. அக்ஷர் பட்டேல், மிச்சேல் ஸ்டார்க்கு, குல்தீப், முகேஷ், நட்ராஜன் அண்ட் மோஹித் சர்மா இம்பாக்ட் சப். போலிங் லுக் ஆல் பேசஸ் கவர்டு. பேட்டிங் வந்து அந்த 200+ அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா கொஞ்சம் டவுட். அதனால அன்பார்ச்சுனேட்டா இவங்களையும் ஈக்குவேஷன்ல இருந்து ஒதுக்கிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்எஸ்ஜி தான் என்ன ப்ராப்ளம்னா வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த காம்பினேஷன் ஒரு ப்ராப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட இல்லை, எல்லாமே மேக் ஷிஃப்ட் தான். மிச்சேல் மார்ஷல் ஓப்பன் வித் ஐடன் மாக்ரம். அது எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது. மாக்ரமுக்கு பேக்கப் ரெட்ஸ்கே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், பூரன் எக்ஸ்ப்ளோசிவ், மில்லர் எக்ஸ்ப்ளோசிவ், பதோனி இஸ் வெரி குட், ஷாபாஸ் அஹமத் கேன் ஆல்சோ பேட். இவங்களோட ஒரே ப்ராப்ளம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். கேன் ஆவேஷ் கான், சாரி மோஷின் கான் லாஸ்ட் 14 games அண்ட் பியாண்ட் தட்.
கேன் மயங்க் யாதவ் லாஸ்ட் 14 கேம்ஸ் அண்ட் பியாண்ட் தட்? ஸோ இந்த கேள்விகள் தான் வந்து அவங்களுக்கு இது பண்ணணுமே ஒழிய, ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா போன தடவை சரியாவே யூஸ் பண்ணல. ஈவன் தோ இஸ் அ குட் bowler. இப்போ இந்த தடவை எப்படி யூஸ் பண்ண போறாரு தெரியாது. ஷாபாஸ் அஹமத் வந்து கேன் ஃபில் இன் அஸ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பட் அவர் இந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாரு அன்பார்ச்சுனேட்லி தெரியாது. டீம் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு, ஆனா இந்த பிளேயிங் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும். ரொம்ப ஒரு ரிஸ்கி பிளேயிங் காம்பினேஷன் இது, ஆனா உங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால அன்பார்ச்சுனேட்டா எல்எஸ்ஜியும் வந்துட்டு ஐ எம் லீவிங் இட் அவுட். அதுக்கப்புறம் மும்பை ஒரே ஒரு இதுதான் சொன்ன 5ல வந்து சிஎஸ்கே ஆர்சிபி உள்ள போகும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, இவ சொன்ன 5 அஞ்சுல வந்து சொல்லியிருக்கீங்க. வெளியே விட்டது வந்து பஞ்சாப் விட்டுருக்கீங்க, எல்எஸ்ஜி விட்டுருக்கீங்க, அப்புறம் டெல்லி விட்டுருக்கேன். டெல்லி விட்டுருக்கீங்க. ஓகே. இப்ப அடுத்த 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர் இன் வான்கடே. இப்ப அங்க வந்து அஸ்வின், நூர் அகமத், ஜடேஜான்னு சொன்ன மாதிரி இந்த 3 பேரை வச்சுன்னு 7 மேட்ச் 5 ஜெயிச்சிருவாங்க. தென் தே ஹவ் காட் a crafty Mitchell Santner who can bowl 27 in 4 overs in any venue, and then the exciting Allah Ghasanfar எப்படி டர்ன் அப் பண்ண போறான்னு தெரியல, பட் இஸ் டேலண்டட். சிக்ஸ்த் bowling option இஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அந்த மும்பைல டாமினேட் பண்ணிடுவாங்க. பேட்டிங் வந்து அவ்வளவு லென்த்தியா இல்ல, 5 டாப் 5 தான், ஆனா பவர்ஃபுல் டாப் 5. ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக். பவர்ஃபுல் டாப் 5 followed by நமந்தீர் who can bat, followed by ராபின் மின்ஸ் who can bat, followed by சாண்ட்னர் who can bat. எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்கன்றதுனால இவங்களுக்கு பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் நிறைய. பேக்கப் ஆப்ஷன்ஸ் பெருசா இல்லைன்னா கூட ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன்றதுனால 3வது டீமா இவங்க உள்ள போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ பேட்டிங் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, பராக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜுரல், ஹெட்மயர் அண்ட் சுபம் தூபே அட் 7 ஸ்ட்ரைக்லி அந்த ஹையர் சைடு. அஸ்வினையும் சஹலையும் வந்துட்டு வனிந்து அசரங்காவையும் தீக்ஷனையும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அசரங்கா நார்மலி டிடன்ட் ஹேவ் அ கிரேட் ஐபிஎல் இந்த பாஸ்ட். தீக்ஷனா இஸ் அ வெரி குட் bowler, பட் ஒரு விக்கெட் டேக்கிங் bowler கிடையாது. துஷார் தேஷ்பாண்டே கேன் கோ ஈதர் வேஸ், கேன் பிக் விக்கெட் ஆர் கேன் லீட் ரன்ஸ். சந்தீப் சர்மா இஸ் கோயிங் டு பி த ஒன் இஸ் கோயிங் டு லீட் த அட்டாக்ங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸ் ஆப்ஷன். ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃபுல்லி ஃபிட்டா வருவாரா தெரியாது. அவர் ஆள்ல என்ன ஃபசலக் ஃபருக்கி ஆடுவார், whom I rate him very highly. And I also have a backup of Quena Mapaka who's exciting. இருந்தாலும் இந்த டீமை பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பொட்டன்ஷியலா சொல்ல முடியல. அப்படின்றதுனால ஒருவேளை ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கோ என்னமோ. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இல்ல, ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றதுல அன்பார்ச்சுனேட்லி அவங்களையும் விடுறேன். அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் திருப்பி அதே லாஜிக் தான் எடுத்திருக்காங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், காமிந்து மெண்டிஸ், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அபினவ் மனோகர். இதுல 7 பேர்ல 3 பேருக்கு பட்டா 200 வந்துடும். அவங்க அந்த ரூட்டை தான் எடுத்திருக்காங்க. ஓகே, நான் அந்த இதையே நான் ஃபாலோ பண்றேன், ஃபாலோ பண்ணி நான் 7 மேட்ச்ல 5 ஜெயிக்கிறேன். And then followed by Pat Cummins as a bowler who knows how to bowl his 4 overs. Harshal Patel might be expensive, but he'll pick up wickets. Rahul Chahar will be economical, ஆனா விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். முகமது ஷாமி எவ்வளவு ஃபிட்டா வராரு, going to be a real important thing for them. அதுக்கப்புறம் அந்த இம்பாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா it's going to be either சிமர்ஜித் சிங் or ஜெய்தேவ் உனக்கத் based on the conditions. இவங்களும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டீம் வச்சிருக்காங்க. இவங்களே அந்த டாப் 5ல போடுறேன். அதாவது பிளே ஆஃப்ஸா அப்படின்னு கேட்டா தெரியாது. இந்த 4th ஸ்பாட்டுக்கு டெஃபினட்டா இவங்க புஷ் பண்ணுவாங்க. இன்னொரு டீமே இவங்களுக்கு கோயிங் டு பி a பிக் பொட்டன்ஷியல் காம்படிட்டர்னா ஜிடி. இட் இஸ் கோயிங் டு பி ஈதர் சன்ரைசர்ஸ் ஆர் ஜிடி ஃபார் த 4th ஸ்பாட். ஜிடியோட பிளேயிங் இவங்களும் பாத்தீங்கன்னா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, ஆனா எல்லா பேசஸும் கவர்டு. ஜிடி சுப்மான் கில், ஜோஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், கிளென் பிலிப், ஷாருக் கான், ராகுல் தவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், ககிசோர் ரபாதா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணாங்கும் போது நல்ல பேலன்ஸ்டா ஒரு பியூட்டிஃபுல் டீமை செட் பண்ணிருக்காங்க. they can win a game of cricket with the bat or even with the ball. எல்லா பெஸ்ட் ஆப்ஷன் இவங்களுக்கு தான். அந்த பொட்டன்ஷியலா யார் ஆட மாட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. கிளென் பிலிப்ஸுக்கு ரதர்ஃபர்டு, ஷாருக் கானுக்கு லம்ரோரு, குஷாக்ரா, சாய் கிஷோருக்கு மானவ் சுத்தார், நிறைய ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ககிசோர் ரபாதாக்கு ஜெரால்டு கூட்சியே, பிரசித் கிருஷ்ணாக்கு அர்ஷத் கான், நீங்க சொன்ன மாதிரி இஷாந்த் சர்மா, குர்னூர் சிங் பிராரு, குல்வந்த் கெஜ்ரோலியா பியூட்டிஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் கரீம் ஜன்னத், அவர் எங்க ஆட போறான்னு தெரியாது. ஒரு பிரில்லியன்ட் டீமை செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 4th ஸ்பாட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் ஜிடி அண்ட் சன்ரைசர்ஸ். கேகேஆர் லாஸ்ட் இயர் வின்னர்ஸ் பாத்தீங்கன்னா
கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டீம் ஈவந்தோ இதுவா இருந்தாலும் குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரோமான் பவல், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங், ஒரு பவர் பேக்டு பேட்டிங் லைனப் ஃபாலோட் பை அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, உம்ரான் மாலிக். இங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, யாரு கேப்டன் பண்ண போறாங்க? இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் சார். இந்த கேப்டன்சின்றது ஒரு ஆர்ட். எல்லாராலையும் கேப்டன்சி பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு சில இதெல்லாம் நியூஸ் என்ன ஃப்ளோட்டிங்னா, இந்த நான் நம்பர் 3ல ரஹானே. ரகுவன்ஷி சொன்ன ராணே வில் பி நம்பர் 3 அண்ட் வில் கேப்டன் த சைடுன்றாங்க. ஒரு சிலர் வெங்கடேஷ் ஐயர் இஸ் கோயிங் டு கேப்டன் த சைடுன்றாங்க. இது சொல்ல முடியல. அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுனில் நரேன் இஸ் நாட் த சேம் சுனில் நரேன் வித் பேட் சின்ஸ் ஐபிஎல். ஆண்டி ரசல் ஹஸ் பீன் டவுன் வித் இன்ஜுரிஸ். ஆண்டி ரசல் இன்ஜுரினா உங்களுக்கு ஆல்ரவுண்டர்னா ரீப்ளேஸ் பண்ற ஒரே ஆளு மொயின் அலி. மொயின் அலி இஸ் நாட் த ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஆண்டி ரசல். அதே மாதிரி சுனில் நரேன் ஒருவேளை பழைய சுனில் நரேனை வரலன்னா பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டீம் ஒரு மாதிரி ஹெவியா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்டா ஐ டோன்ட் see them மேக்கிங் இட் டு த பிளே ஆஃப் திஸ் டைம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஈதர் குஜராத் டைட்டன்ஸ் ஆர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு எல்லா டீமையும் ரொம்ப இதுவா பார்த்துட்டு ஆனஸ்டா சொல்றோம். ஐ மைட் பி ராங். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல இதுல 1-2 டீமை எடுத்துட்டு வேற டீம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமா பீடா. என்னன்னா லாஸ்ட் டைம் மும்பை நம்ம ஏன் குவாலிஃபை எல்லாம் ஹார்திக் நிறைய ஆப்வியஸ்லி நிறைய ஒரு மென்டல் வாஸ் நாட் இந்த ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். அது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம என்ன டீமுக்கு ஆடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எவ்வளவு டீமை நீங்க பாத்திருக்கீங்க அக்ராஸ் த வேர்ல்டு. நம்ம ஆக்ஷன்ல ஒரு டீமை எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸ்ட்ராங்கா ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த டீமுக்கு நம்ம ஆடுறோம், நம்ம ஒரு 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 வெறியோட ஆடுறோம், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டோட ஆடுறோம். இப்போ இந்த கேகேஆர்லாம் ரசலை விட்டப்போ வேற டீம் பேசினாங்களாம். மீடியா ரிப்போர்ட்ஸ்ல படிச்சது தான். நீ ஆக்ஷனுக்கு வந்துரு, உன்னை நாங்க நிறைய கொடுத்து எடுத்துக்கிறோம், அதிகமாகவும் உனக்கு பணம் கொடுக்குறோம்னு சொன்னப்போ நோ கேகேஆர் மேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த ஸ்பிரிட்டோட அவங்க ஒரு உயிரை கொடுத்து விளையாடுறது அப்படிங்கிறது தட் வில் ட்ரம்ப் எவ்ரி திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் லாஸ்ட் டைம் மும்பை சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஹர்திக் வாஸ் நாட் இன் குட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ரோஹிதா அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய டீமுக்குள்ளேயே இது நம்மளே பேசியிருந்தோம் ஷோல. ஸோ இந்த தடவை அது இருக்காது. தே அசம்பிள்ட் அ வெரி ஸ்ட்ராங் டீம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ போத் இன் பேட்டிங் அண்ட் பால். நீங்களே சொன்னீங்க தீபக் சஹர் அண்ட் ஆல் தோஸ், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ மும்பை டீம் நம்பர் 1. சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்க ஹோம்ல 5 மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அவே 2 மேட்ச் ஜெயிச்சா உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் they know how to win the crucial matches. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்பர் 2 வித் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் who know how to win. தேர்ட் ஆர்சிபி. அந்த நான் சொன்னல அந்த ஒரு வெறியோட விளையாடுறது, ஜெயிச்சே ஆகணும்னு. தேர் இஸ் a குட் சான்ஸ் ஆஃப் விராட் கோலி பீங் கேப்டன். ஸோ அவரை மாதிரி ஒருத்தர் அடிச்சு நான் ஜெயிச்சு உள்ள கொண்டு போறேன்டா அப்படின்னு விளையாடுற ஒருத்தர், ஹார்ட் ஆன் ஸ்லீவ், உயிரை கொடுத்து விளையாடுறவர். ஸோ அதுக்காகவே அந்த பவுலிங் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஐஸ்வர்யா ராய் டீம் அப்படின்னு சொன்ன நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா they have a very good chance. நம்பர் 3. ஃபோர்த் நான் கேகேஆர் சொல்லுவேன் பீடா. அதே இதுதான். they all play for கேகேஆர். நரேன் வருஷம் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா போய் அடி வாங்கிட்டு வந்தாரு, நம்ம பார்த்தோம் ஐபிஎல்க்கு அப்புறம். ஆனால் ஐபிஎல்ல மட்டும் எப்படியோ அடிச்சிடுறாரு அவரு. இந்த ரசல் அப்படிதான். ஸ்ரேயா செய்யறது போனாலும் அவங்க they will balance it out. வெங்கடேஷ் ஐயர் இவ்வளவு கொடுத்து எடுத்ததுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் அதை ரீபே பண்ணும் அப்படிங்கிறாரு. சம்படி லைக் ரஹானே, ரகுவன்ஷி, தேர் வெரி வெரி டேஞ்சரஸ். கேகேஆர் உள்ள போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4. 5வது என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன அதே சன்ரைசர்ஸ் தான். ஹெவி ஸ்கோரிங் பேட்டர்ஸா அவங்க எடுத்திருக்காங்க. இஷான் கிஷான் ஆட் பண்ணியிருக்காங்க, ஷமியூ ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் பிக்ஸ். போன வாட்டி இஷான் கிஷான் 330 ரன் அடிச்சாரு, இந்த வாட்டி அதிகமா அடிக்கலாம். ஸோ 2 நல்ல பிக்கு. ஸோ என்னோட 5 மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபி, கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச். டெல்லி நல்ல டீம் எடுத்திருக்காங்க. பட் இந்த காம்படிஷன்ல அவங்களால அடிச்சு உள்ள வர முடியுமான்னு தெரியல பீடா. ஸோ இதுதான் என்னுடைய தாட்ஸ். ஸோ நீங்களும் சொல்லிட்டீங்க. இந்த இதெல்லாம் நீங்க சொல்ல வியூவர்ஸ் இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க நம்ம சேனல்ல பாடவே மாட்டேங்கிறீங்களா, ஆஷோட சேனல்ல பாடுறீங்களா, நான் உங்களை பாட விடாம பண்றேன்லாம் வேற சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லல போயிடா. ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்க. இந்த வாட்டி யார் ஐஸ்வர்யா ராய், ரொம்ப கஷ்டப்பட போற டீம் யாரு, அதெல்லாம் சொல்லுங்க. ரொம்ப அடி வாங்குற பவுலிங் அட்டாக் எது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க. அதாவது அதான் சொல்றேன் சார், 10 டீமுமே எந்த டீமுமே இது லாயக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. பஞ்சாப் கிங்ஸ் நான் என்னோட இதுல ரூல் அவுட் பண்றேன், டெல்லி என்னோட இதுல நான் ரூல் அவுட் பண்றேன்னா தி டோன்ட் லுக் வீக். Seeing the other teams and what balance they've got to dominate at home, based on that நான் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றேன் ஒழிய, இப்ப ஒரு சில டீம்ல நான் போற வெளி லீக் எல்லாம் இந்த டீமை பார்க்கும்போது, இப்ப நான் சிபிஎல் எல்லாம் போகும்போது உங்ககிட்ட கேட்பேன் எப்படி சார் எங்க டீம் இருக்கு அப்படின்னு. அதுல நீங்க என்ன சொல்லுவீங்க, இந்த 2 டீம் சரியில்லை பீடாகி ஈஸியா குவாலிஃபை ஆடுவீங்க அந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க.
எந்த லீக்ல போறாங்க இங்க நீங்க வந்து பஞ்சாப் கிங்ஸ் இப்ப நான் வரமாட்டாங்கன்னு சொல்லுங்கனால பஞ்சாப் கிங்ஸ் வீக்குன்னு சொன்னா நான் முட்டாளு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். டெல்லி சூப்பர் இது கேபிட்டல்ஸ் வந்து வீக்குன்னு நான் சொன்னா நான் முட்டாள். எந்த டீமே வீக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அததான் பின் பாயிண்ட் பண்ணி எங்க வந்து லூப் ஹோல்ஸ் we have to be very clear in language what we speak. எங்க ஸ்லைட் லூப் இப்ப சென்னைக்கு என்ன சொன்ன பவர் ஹிட்டிங் இல்ல சென்னைக்கு. ஆனா அந்த கண்டிஷன்ஸா அவங்க மாஸ்டர் பண்ணிடுவாங்க ஸ்பின்னர்ஸை வச்சு. அங்க நீங்க 170 165 பிச்சு கொடுத்து 165 துண்டா அந்த பேட்டிங் லைன்ல வச்சு அடிச்சிருவாங்க நம்பர் 9 அஸ்வின் வரும்போதுனால அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. மும்பை பாத்தீங்கன்னா அந்த 3 பேரு தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் இவரு ஜஸ்பிரீத் பும்ரா வச்சு அங்க கான்குயர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஜெயிக்கிற மாதிரி எந்த யாரு டீம் எடுத்துக்கோங்களோ அவங்களுக்கு தான் சான்சஸ் இருக்கே ஒழிய எந்த டீமே நான் ரூல் அவுட் பண்ண விரும்பல. இப்ப நான் சொன்ன இந்த டாப் ஃபைவ்ல நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க ஜிடி எடுத்துட்டு கேகேஆர் இது பண்ணிருக்கீங்க. ஸோ லெட்டஸ் இன்னொன்னு சார்லாம் வந்து என்ன பாடதெல்லாம் நிறுத்தவே இல்லை. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 1 போது ஒரு ஸ்பெஷல் பார்ட்டோட வரேன் பேஸ்ட் ஆன் ஹவு இந்தியா ஆர் பிளேஸ்ட். ஹோப்ஃபுல்லி இந்தியா வில் பி இன் a good position. This is what we have come up with in our predictions of which team based on the composition they have and the domination they're expected to have. வீக்கெஸ்ட் பவுலிங் அட்டாக் மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன் எல்லாருமே கேன் பீட் எனிபடி ஆன் தேர் கிவன் டே. அது அக்செப்டட். இட்ஸ் நாட் அ ஜோக். எல்லாருமே தே பில்ட் இன் குட் ஸ்குவாட். அது வரைக்கும் ஒத்துக்கலாம். நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் பீடா எல்லாத்துக்கும் இந்த சீசனுக்கு. இது வீக்கெஸ்ட் பவுலிங் அட்டாக் எது 10ல அதாவது சொல்லுங்க பீடா. இப்போ உங்களுக்கு இப்போ பஞ்சாப் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஹர்ஷதீப் சிங் வந்து பவர் பிளேல விக்கெட் எடுக்கலன்னா செம அடி வாங்கிடுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேல் பி டோட்டலி ரிலையன்ட் ஆன் யஜுவேந்தர் சஹல். இப்போ 6 ஓவர்ல ஒரு 62 போயிட்டா சஹலோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு கண்டெயின் பண்ணணும்னு போடுவாரு. சஹலும் வந்து கண்டெயின் பண்ணணும்னு போட்டாருன்னா உங்களுக்கு போட்டு மிதிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வீக்கஸ்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு அட்டாக்கை சிங்கிள் அவுட் பண்ண முடியாது. இப்ப நம்மளோட வந்து இதே வந்து அவங்களுக்கு மீம் போடுவாங்க. அந்த அட்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நமக்கு மீம் போடுவாங்க. பட் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இதே சிஎஸ்கே வந்து உங்களுக்கு பெங்களூருக்கோ மும்பைக்கோ போனா தே வில் லுக் வீக். ஏன்னா கலீல் அஹ்மத் இஸ் கோயிங் டு பி தி லீட் பவுலர் டு ஸ்ட்ரைக். அதனால வந்து ஓவராலா வந்து எந்த டீம் வீக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப ஆர்சிபி இப்ப சென்னைக்கு போறாங்க அப்படின்னா their spinners is going to be குணால் பாண்டியா, லியம் லிவிங்ஸ்டன், ஈதர் ஸ்வப்னில் சிங் ஆர் சுயாஷ் சர்மா. இதை வச்சு ஜெயிச்சிருவீங்களா சிஎஸ்கே திருப்பலி கொடுத்தாங்கன்னா? ஸோ உங்களுக்கு இட் ஆல் டெல்லி பாத்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்கா இருக்கு போலிங் அட்டாக். பட் அன்பார்ச்சுனேட்லி பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு இல்ல. இப்ப எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா அவங்க போலிங்ல எல்லா பேசஸும் கவர்டு இருந்தாலும் எல்எஸ்ஜி கஷ்டப்படுவாங்க. ஏன்னு சொன்னா இந்த பேட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல மேக் ஷிஃப்ட் பிளேயர்ஸ் தே ஆர் கோயிங் டு பேட் இன் டிஃபரண்ட் பொசிஷன்ஸ் விச் தேர் நாட் யூஸ் டு. இப்ப ஸ்ட்ராங்கஸ்ட் போலிங் அட்டாக்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஐ வுட் ராதர் சே எல்லா இடத்துலயும் சூட் ஆகும்னா உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், விக்கெட் எடுக்கிற அல்லா கசன்பாரு, கண்டெயின் பண்ற சென்டர், 6th பவுலர் ஹர்திக் பாண்டியா. அப்படிங்கும் போது ஒரு டீம் வந்து ஒரு வீக்கஸ்ட்னு சொல்ல முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் ஆல்சோ லுக்ஸ் a little bit weak. not the same ஜோஃப்ரா ஆர்ச்சர், மயர்டிக் ஷானாஸ் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் நாட் கிரேட் இன் ஐபிஎல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துஷார் தேஷ்பாண்டே கோன் ஈதர் வே. சந்தீப் சர்மா இஸ் ஒன்லி எஃபெக்டிவ் இன் நியூ பால். அசரங்கா பாத்தீங்கன்னா நிறைய T20 இப்ப வேர்ல்ட் கப்லயும் பாத்துருப்பீங்க 4 ஓவர்ல 39 போயிடுறாரு. அப்படிங்கும்போது தே ஆல்சோ லுக் வீக். இங்க நீங்க சன்ரைசர்ஸ் பாத்தீங்கன்னா ஷமி ஹாஸ் டு ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். ஷமி ஸ்ட்ரைக் பண்ணலன்னா கமின்ஸ் 4 ஓவர் 4 ஸ்பெல்ல போடுறாரு. ராகுல் சேருக்கு விக்கெட் விட மாட்டேங்குது. ஹர்ஷல் பட்டேல் ஒன்லி ரிலைஸ் ஆன் ஸ்லோவர் டெலிவரிஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமர்ஜித் சிங் ஆர் ஜெய்தேவ் உனத்கர் காமிண்டு மெண்டி சொன்னீங்கன்னா ஒரு ஆம்பிட்ரிக்ஸஸ் பின்னரு. ஆனா இட்ஸ் நாட் ஜென்யூன் விக்கெட் டேக்கர். ஸோ எல்லா டீமுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்னஸ்ன்றது அங்கங்க பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் வாட் தே வாட் இருக்கு. இதே பொட்டன்டா இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளில போய் ஒரு பிளாட் ட்ராக் டெல்லில ஆனா மாட்டிப்பாங்க. பவர் பிளேல விக்கெட் எடுக்க முடியாது. ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணியே ஆகணும். 100 யூஸ் பண்ணியே ஆகணும் பவர் பிளேல. அதனால இட் இஸ் கோயிங் டு பி a tricky call to say which team has got the weakest bowling attack அப்படின்னு. இட்ஸ் ஆல் அபவுட் how to get the combinations and use the resources well. அதனால இந்த 5 டீமை நான் சொல்லியிருக்கேன். நீங்க தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் 4 teams ஆஃப் மை சாய்ஸ். அதுக்கப்புறம் ஒன்னு நீங்க கேகேஆர் சொல்லிருக்கீங்க. கேகேஆர் லுக் ரியலி பவர்ஃபுல். ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றேன். ஃபிட்னஸ் கன்சர்ன் ஆஃப் நரேன் அண்ட் ரசல் அண்ட் கேப்டன்சி ஹூஸ் கோயிங் டு கேப்டன் த சைட். அதை அவங்க இது பண்ணாங்கன்னா நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So it all boils down on how things are going to happen. இதுதான் நாங்க சொல்லியிருக்கோம்.
வியூவர்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சொல்ற அந்த டாப் 5 எவ்வளவு நீங்க ஒத்துக்கிறீங்க, எவ்வளவு ஒத்துக்கலன்னு. எந்த அளவுக்கு எங்களால ஆனஸ்டா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க இது பண்ணிருக்கோம். Let us see how this progress. Now the next episode is going to be the day one review of the second test match between India and Australia, the pink ball test match in Adelaide. Until we come back and entertain you for that with your very own Octopus. Thanks a lot and bye bye.